ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிசிக்ஸ் மாணவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி ஜாமோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் என்னென்ன மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணுன்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடி ரூர்க்கி வந்து ஐஐடி ஜாம் 2022ஓட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐஐடி ஜாம் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன சிலபஸ் படிக்கிறது, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அண்ட் ஆல்சோ எந்தெந்த ஐஐடிஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் இருக்கும். ஸோ மறக்காமல் இதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அட்மிஷன்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் போய் பார்க்கணும். ஸோ எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் த்ரூ ஜாம் ஷுட் ஹேவ் அ பேச்சுலர்ஸ் டிகிரி. இங்கே பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து வச்சிருக்கணும். இந்த குவாலிஃபையிங் டிகிரி the aggregate marks or CGPA without rounding up. Without rounding up na, இப்போ சப்போஸ் நீங்கள் 54.9% வச்சுருக்கீங்க, இல்லை 5.49 வச்சுருக்கீங்க, இதை வந்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட முடியாது. 55% 5.5 சிஜிபிஏன்னு கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் அதே பர்சன்டேஜ் இல்லை அதே சிஜிபிஏ தான் வச்சுருக்கணும். டேக்கிங் அக்கௌண்ட் ஆல் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுமே, லாங்குவேஜு, ப்ரொஃபஷனல் கோர், எலக்டிவ், எல்லா பேப்பர்ஸுமே நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் சிஜிபிஏ கால்குலேஷனில். எல்லா இயர்ஸும் நீங்கள் தேர்ட் இயர் வரைக்கும் என்னென்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அத்தனை பேப்பர்ஸோட சிஜிபிஏ பர்சன்டேஜ் வந்து கம்பைன் பண்ணி வந்து உங்கள் சிஜிபிஏ கால்குலேட் பண்ணியிருக்கணும். கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 55% வந்து வச்சுருக்கணும். இல்லாட்டி உங்கள் காலேஜில் சிஜிபிஏ க்ரைட்டீரியானா நீங்கள் வந்து 10 சிஜிபிஏல 5.5 சிஜிபிஏ மினிமம் வச்சிருக்கணும். 5.49 சிஜிபிஏ வச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் ஜாம் எக்ஸாம். இதில் வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு இந்த 55% இல்லை 5.5 சிஜிபிஏ. அண்ட் எஸ்சி எஸ்டி இல்லை பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 50% வச்சிருக்கலாம், இல்லை 10க்கு 5.0 சிஜிபிஏ வச்சிருக்கலாம். அண்ட் இங்கே இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஃபாரின் நேஷனல் வித் இந்தியன் டிகிரி. நீங்கள் ஒரு ஃபாரின் நேஷனலாக இருந்துட்டு இந்தியன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இன்ஸ்டியூட் வந்து சில ரூல்ஸ், இப்போ சில இன்ஸ்டியூட்ல, இப்போ ஐஐடி மெட்ராஸ்னா அவங்க ஒரு ரூல் வச்சிருப்பாங்க, வி வில் அட்மிட் ஒன்லி இந்தியன்ஸ் நாட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு ரூல் வச்சிருந்தாங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபாரின் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒவ்வொரு ஐஐடிஸ்க்கும் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம், நான் எம்எஸ்சி படிக்கலான் இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் வந்து எம்எஸ்சி என்னை எடுத்துக்குவீங்களா, அந்த மாதிரி மெயில் பண்ணி கேட்கலாம். இப்போ சிஜிபிஏ இல்லை சிபிஐ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது 10 பாயிண்ட் ஸ்கேலர் வந்து மேப்பிங் பண்ணும். இது வந்து நீங்கள் உங்கள் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி கிட்ட தான் வந்து இந்த கேட்டுக்கணும். சப்போஸ் 10 பாயிண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் உங்கள் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டியில் போய் 10 பாயிண்ட் ஸ்கேலில் என்னோட சிஜிபிஏ எவ்வளோ இல்லை பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை கேட்டுக்கணும். ஃபார் கேண்டிடேட் வித் லெட்டர் கிரேட் ஆர் சிஜிபிஏ instead of percentage of marks, the equivalence of percentage marks will be decided by admitting institute. Suppose நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து சிஜிபிஏ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஈக்குவலன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஐஐடிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 5.7 சிஜிபிஏ வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஐஐடிஸ் வந்து இன்ட்டு 10% போட்டு உங்களை எடுக்கலாம். இல்லை சில ஐஐடிஸ் வந்து இன்ட்டு உங்கள் சிஜிபி இன்ட்டு 9.5 போட்டு உங்களை எடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஐஐடி. ப்ரூஃப் ஆஃப் ஹேவிங் பாஸ் த குவாலிஃபையிங் டிகிரி வித்
minimum educational qualification as specified by admitting institute should be submitted by September 30, 2022. ப்ரூஃப்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், டிசி, மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே ஐஐடிஎஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்க அட்மிஷன், ப்ரொவிஷனல் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க சப்மிட் பண்ணலன்னா உங்க அட்மிஷன் ஆஃப்டர் 30th தே வில் கேன்சல் அண்ட் நீங்க வந்து அந்த ஐஐடியில் வந்து உங்க சீட்ஸ் வந்து திரும்பி கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்க பார்த்துக்கோங்க. At the time of admission, all admitted candidates should submit a physical fitness certificate. இந்த physical fitness certificate வந்து அட்மிஷன் டைம்ல வந்து கேட்பாங்க. அது வந்து நம்ம அட்மிஷன் டைம்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துட்டோம். இப்போ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்ப்போம். அது எப்படின்னா, அதே அட்மிஷன்ல மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஜாம் பேப்பருக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதாவது மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பணம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்க்கு பார்ப்போம். ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிடிஎஃப் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். நான் இதை வந்து ஓப்பன் இன் நியூ டேப். ஓகே, இதில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியான்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் ஐஐடிஎஸில் வந்து நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ப்ரோக்ராம் போகிறதா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் என்னென்ன எசென்சியல் சப்ஜெக்ட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். ஐஐடி காந்தி நகர் பாருங்க. ஐஐடி காந்தி நகர்ல என்னன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க பிஎஸ்சியோ இல்ல பிஇஓ இல்ல பிஎஸ் ஸ்டூடெண்ட்டோ இல்ல பி ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டோ இல்ல எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டோ நீங்க வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் ஜாம் கிளியர் பண்ணிட்டு அந்த பெர்சன்டேஜ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் வந்து ஐஐடி காந்தி நகர்ல வந்து பண்ணலாம். பிஎஸ்சி 55% plus valid jam score இருந்தால் மட்டும் போதும். டிகிரி இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ ஐஐடி பாம்பே, ஐஐடி பில்லை, ஐஐடி பிஹெச் இந்த ஐஐடிஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். இங்க வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் இன்ஜினியரிங் டிகிரிஸ். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் இன்ஜினியரிங் டிகிரிஸ்னா நீங்க ஒரு பி ஸ்டூடெண்ட்டோ இல்லை பிடெக் ஸ்டூடெண்ட்டோ இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பிசிக்ஸ் பேப்பரோ இல்லை மேக்ஸ் பேப்பரோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்க பிடெக் வந்து நீங்க 55% இல்ல 5.5 சிஜிபிஏ வச்சிருந்தீங்கன்னாவே போதும். அண்ட் ஆல்சோ ஜாம் வந்து நல்ல மார்க்ல கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஐஐடிஸ்ல வந்து போகலாம். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஃபார் பிஎஸ்சி பிஎஸ் டிகிரிக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் வந்து 2 இயர்ஸ்னா 4 செமஸ்டர்ஸ் வந்து பிசிக்ஸ் பேப்பர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இல்லை 2 செமஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் அப்பியரிங் ஸ்டூடெண்ட், நீங்கள் மேக்ஸ் வந்து இது வரைக்கும் உங்கள் பிஎஸ்சியில் படித்ததே இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ்னால் நீங்கள் என்பிடிஎல், கோர்சரா, உடாசிட்டி, எடாக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் மேக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பண்ணலாம். பண்ணிட்டு நீங்கள் உங்கள் செமஸ்டர் மார்க் ஷீட்டில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காலேஜ் கிட்ட கேட்டு நான் இந்த மாதிரி என்பிடிஎல் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்டில் வந்து நான் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே. அண்ட் ஐஐடி திருப்பதி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்சி பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேம் physics for at least 2 years or 4 semesters, mathematics for at least 1 year or 2 semesters. இங்க வந்து பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 4 core courses in physics, 4 core courses வந்து கேட்டிருக்காங்க. என்னதுன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். இந்த 3 கோர்ஸுமே கம்பல்சரி.
அண்ட் ஏதோ ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க ஆப்ஷனல். நீங்க மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் படிக்கலாம், இல்ல தெர்மோடைனமிக்ஸ் படிக்கலாம், இல்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் படிக்கலாம். அது வந்து உங்க சாய்ஸ். பட் குவாண்டம் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ் அண்ட் ஒன் கோர் பேப்பர் அது வந்து நீங்க கம்பல்சரி பண்ணியிருக்கணும் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட். அடுத்து ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் பிசிக்ஸ். இந்த ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி ப்ரோக்ராம் பத்தி நான் ஒரு வீடியோ கொண்டு வரேன். அது என்ன மாதிரி ப்ரோக்ராம்ன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர் அண்ட் ஐஐடி கரக்பூர் வந்து ஆஃபர் பண்றாங்க. இவங்க என்னன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் இன்ஜினியரிங் டிகிரி. சேம் ஃபார் பிஎஸ்சி பிஎஸ் டிகிரி வந்து பிசிக்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் 4 semesters. அண்ட் இங்க நான் என்ன சொன்னனோ அதே தான் இவங்களும் அவங்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்க 12th வந்து எந்த ஒரு எசென்சியல் பேப்பர்ஸும் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பிஹெச்டி டூவல் டிகிரி இன் பிசிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த எம்எஸ்சி பிஹெச்டி டூவல் டிகிரி இதையும் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். இது என்ன டிகிரி, இது படிக்கலாமா வேணாமான்றது. இவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் இன்ஜினியரிங் டிகிரிஸ் ஃபார் பிஎஸ்சி பிஎஸ் டிகிரி, பிசிக்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் 4 semesters அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 1 year. நான் இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனோ அதே தான் இங்க இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து எம்எஸ்சி அப்ளைட் பிசிக்ஸ், அப்ளைட் ஜியோ பிசிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே ஆஃபர் பண்றாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் ஃபார் 2 years ஆஃப் 4 semesters. நீங்க வந்து பிசிக்ஸும் 2 years படிச்சிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸும் 2 years படிச்சிருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ஆஸ் அ சப்ஜெக்ட் ஃபார் 3 years ஆர் 6 semesters. நீங்க இப்போ பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க பிசிக்ஸ் வந்து 3 years படிச்சிருக்கணும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 2 years படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க மேத்ஸ் 3 years படிச்சுட்டு பிசிக்ஸ் 2 years படிச்சிருக்கணும். இது ரெண்டு இதுல நீங்க ஏதோ ஒரு கிரைட்டீரியா மேட்ச் ஆயிடுச்சுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் எம்எஸ்சி அப்ளை ஜியோ பிசிக்ஸ் அட் ஐஐடி பாம்பே. ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் மெடிக்கல் பிசிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர் வந்து ஆஃபர் பண்றாங்க. இவங்க என்ன கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா பிஎஸ்சி பிஎஸ் டிகிரி வித் பிசிக்ஸ் அஸ் ஆனர்ஸ் மேஜர் ஆன் மெயின் சப்ஜெக்ட். நீங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தீங்களாலோ இல்ல பிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தாலோ இல்ல பிஎஸ்சி ஆனர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். இதுல என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். ஓகே, அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி நீங்க கெமிஸ்ட்ரி இது கூட மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி இது வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் ஃபார் அட்லீஸ்ட் 2 years ஆர் 4 semesters. ஓகே, நீங்க மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது வந்து படிச்சிருக்கணும் ஃபார் மெடிக்கல் பிசிக்ஸ். இல்லாட்டி தே வாண்ட் அட்மிட் யூ ஃபார் திஸ் ஜாயிண்ட் எம்எஸ்சி இன் மெடிக்கல் பிசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி ஆஸ்ட்ரோனாமி இது வந்து யார் ஆஃபர் பண்றாங்கன்னா ஐஐடி இண்டோர் வந்து ஆஃபர் பண்றாங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ்லயோ இல்ல மேக்ஸ்லயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி இந்த 5 ப்ரோக்ராம் முடிச்சிருந்தீங்கன்னாவே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன் எனி பிரான்ச். நீங்க பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல ட்ரிபிள்இயோ இல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து பிசிக்ஸ் கோர்சஸ் வந்து படிச்சிருக்கணும். எவ்வளோனா அட்லீஸ்ட் 6 credits வந்து நீங்க பிசிக்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். இல்லாட்டி 2 semesters வந்து நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கணும். அண்ட் மேத்தமெட்டிக்ஸும் அதே தான் 6 credits படிச்சிருக்கணும். இல்லாட்டி 2 semesters வந்து மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 years படிச்சிருக்கணும். இல்லாட்டி 6 creditsக்கு படிச்சிருக்கணும். ஓகே,
அடுத்து ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷியன் சயின்சஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அமாங் கெமிஸ்ட்ரி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஜியாலஜி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கம்பல்சரி. பட் இது கூட வந்து கெமிஸ்ட்ரி இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த 5ல் நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும் அலாங் வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷியன் சயின்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் ஜியோ பிசிக்ஸ். இது வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஐஐடி கரக்பூர். ஓகே, இவங்க வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கேட்டிருக்காங்கன்னா ஜியாலஜி ஆர் ஃபிசிக்ஸோ, நீங்கள் ஃபிசிக்ஸோ இல்லை ஜியாலஜியோ ஆஸ் அ சப்ஜெக்ட் ஃபார் 3 years, நீங்கள் 3 yearsமே நீங்கள் ஜியாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அண்ட் எனி 2 subjects among மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜியாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த 4 சப்ஜெக்டில் நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் இது கூட, இந்த ஜியாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் கூட. ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் சப்ஜெக்ட்ஸில் இங்கே எல்லாமே நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ லெவலில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். ஓகே, ப்ளஸ் டூவில் மேத்தமேட்டிக்ஸ் படிக்காதவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இது நீங்கள் இந்த க்ரைட்டீரியா நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலுமே இந்த க்ரைட்டீரியா ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் உங்கள் அட்மிஷன் இங்கே கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியா மேட்சாக தான் செக் பண்ணிவிட்டு தென் அப்ளை ஃபார் திஸ் ப்ரோக்ராம். தென் நெக்ஸ்ட் எம்எஸ்சி எம்டெக் டியூவல் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஐஐடி ஜோத்பூர். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் இன்ஜினியரிங் டிகிரிஸ் ஃபார் பிஎஸ்சி பிஎஸ் டிகிரி ஃபிசிக்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 2 years or 4 semesters and mathematics for at least 1 year or 2 semesters. இங்க நான் என்ன சொன்னானோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. எம்எஸ்சி எம்டெக் டுவல் டிகிரி சேம் பாயிண்ட், சேம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், சேம் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து எம்எஸ்சி பிஹெச்டி டுவல் டிகிரி இன் எனர்ஜி. இது வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஐஐடி பாம்பே. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர் ஈக்குவலன்ட். பிஎஸ்சி ஆர் ஈக்குவலன்ட்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் அந்த மாதிரி, பிஎஸ் டிகிரி இந்த மாதிரி கேட்குறாங்க. மினிமம் 3 years, நீங்கள் 3 years கண்டிப்பாக படிச்சிருக்கணும் வித் எனி ஒன் ஆஃப் தி கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ ஃபிசிக்ஸோ எனி டிகிரி. ஓகே, ஃபார் 2 years. பிஎஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் வந்து 2 years வந்து ஏதோ ஒன்று 2 years படிச்சிருக்கணும். அண்ட் எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் சப்ஜெக்ட், நீங்கள் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்ஸ் 2 years படிக்கிறீங்கன்னா நான் வந்து கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸில் வந்து 1 year படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த எம்எஸ்சி பிஹெச்டி டூவல் டிகிரி இன் எனர்ஜி வந்து அப்ளை பண்ண முடியும், இல்லாட்டி அப்ளை பண்ண முடியாது. எம்எஸ்சி பிஹெச்டி டுவல் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த டிகிரி யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஐஐடி பாம்பே. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனி ஒன் ஆஃப் பயாலஜி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த 5 சப்ஜெக்டில் நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 years ஆர் 4 semesters படிச்சிருக்கணும். அண்ட் எனி ஒன் ஆஃப் த 4 subjects ஃபார் அட்லீஸ்ட் 1 year or 2. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸ் வந்து 3 years படிச்சிருக்கீங்க, 1 year வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸ் படிச்சீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகே, ஸோ கம்பல்சரியாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 years படிச்சுட்டு 1 year வந்து ஃபிசிக்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கிற 4 subject வந்து 1 year படிச்சிருக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா +2ல் மேத்தமேட்டிக்ஸ் வந்து தேவைப்படுது. மேக்ஸ் படிக்கலாம்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எம்எஸ்சி பிஹெச்டி டுவல் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஓகே, ஃபைனலி லாஸ்ட் இஸ் எம்எஸ்சி டெக் இன் அப்ளை ஜியோபிசிக்ஸ். இதை வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஐஐடி ஐஎஸ்எம் தன்பாத்.
இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்சி டிகிரி வித் பிசிக்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் ஆர் 6 செமஸ்டர்ஸ். நீங்க வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் வந்து 12 கிரெடிட்ஸ் ஆர் 1 இயர். நீங்க மேக்ஸ் பேப்பர் வந்து 12 கிரெடிட்ஸ் இல்ல 1 இயர். மேக்ஸ் வந்து 1 இயர் படிச்சிருக்கணும். அண்ட் எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அமாங் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சப்போஸ் நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் 3 இயர்ஸ் படிக்கிறீங்க. இதுல வந்து மேக்ஸ் வந்து 1 இயர் படிச்சிருக்கீங்க. கெமிஸ்ட்ரி வந்து 1 இயர் கூட படிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ பிஎஸ்சி பிசிக்ஸ்ல பிசிக்ஸும் இம்பார்ட்டன்ட், மேக்ஸும் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இந்த இவங்க கொடுத்துருக்கிற இந்த 5 சப்ஜெக்ட்ல நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து 1 இயர் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எம்எஸ்சி டெக் இன் அப்ளை ஜியோபிசிக்ஸ். இதுல வந்து +2ல நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதை நான் ஏன் இது இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணனா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவேர்னஸ் இல்லாமையே சும்மா ஜாம் கிளியர் பண்ணிட்டோம், நம்ம சிஜிபிஏ வச்சிருக்கோம், ஏனோ தானோ அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணிட்டு என்னன்னா அவங்க அட்மிஷன் வந்து சில டைம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, சீட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எசென்சியல் சப்ஜெக்ட் வந்து அவங்க பிஎஸ்சியில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ we are not ready to admit you because you are not satisfied our eligibility criteria சொல்லி அவங்க நிறைய பேர்த்தோட அட்மிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்கோட அட்மிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சில பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷனையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இதை அவேர்னஸாக நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, மினிமம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பார்க்காம நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. சப்போஸ் நீங்கள் பிஏ கிராஜுவேட்டோ இல்லை எம்பிபிஎஸ் கிராஜுவேட்டோ இருப்பீங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐஐடி காந்தி நகரில் தான் போக முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து நான் போனால் ஐஐடி பாம்பே தான் போனீங்கன்னா அவன் வந்து அட்மிஷன் கேன்சல் பண்ணிடுவோம். என்ன ரீசன் சொல்லுவான்னா, யூ ஹவ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அவர் மினிமம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன், ஸோ வி ஆர் நாட் ரெடி டு டேக் அட்மிஷன் வித் யூ அப்படின்னு சொல்லி அவன் கேன்சலேஷன் ஆஃபரோட கொடுப்பான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து வெப்சைட்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சிலபஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு தென் டேக் டிசிஷன் வெதர் டு அப்பியர் ஃபார் ஜாம் ஆர் நாட். நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் வெல் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் ஜாம். இஃப் யூ ஹேவன்ட் சாட்டிஸ்ஃபைடு திஸ் எலிஜிபிள், அதாவது இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா யூ கேன் ரைட் ஜாம், பட் ட்ரை ஃபார் என்ஐடிஸ் இல்லை வேறு ஐஐடிஸோ இல்லை ஐஎஸ்எஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கெலாம் வந்து ஃபிசிக்ஸ் மாணவன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் சேனல் ஃபிசிக்ஸ் மாணவன் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் yeah, that's it. Thank you for listening to this video.